அந்த பேரன் எங்கு சென்றாலும் தனது செல் கேமராவையே பயன்படுத்துவான். அதையே பார்த்து கொண்டிருப்பான். அது கோடை விடுமுறை நேரம். தன் சொந்த ஊரில் உள்ள பாட்டி வீட்டுக்கு போனான். கமகம கிராமத்து உணவு, மாலை நேர சூரிய, கடல் நீர் மூழ்கல், அஸ்தமனம், நண்பர்களுடன் சந்திப்பு என அனைத்தையும் புகைப்படம் எடுத்து எடுத்து உடனே பதிவேற்றி விடுவான் அந்த பேரன். எங்கோ இருக்கும் எல்லோரும் பார்க்க வேண்டும் என்பதற்காக உடனுக்குடனே அதை பதிவேற்றி விடுவான் அந்த பேரன். தனது பாட்டியுடன் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்த போதும் விதவிதமான செல்ஃபி எடுப்பான். என்னோட கிராமத்து பாட்டி என்ற ஹேஷ்டாக்கில் பதிவேற்றியும் விடுவான். லட்சக்கணக்கானவர்கள் பாட்டியை பார்த்ததை அந்த பாட்டியிடமே காட்டி பகிர்ந்து மகிழ்ந்து விடுவான் அந்த பேராண்டி. மீண்டும் போனிலே மூழ்கி விடுவான். பாட்டி மெதுவாக கேட்டாள், அடே பேராண்டி, அந்த போட்டியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் என் முகம் தெரிந்து விட்டது. ஆனா நீ 10 நாளா என்னோட தானடா இருக்க. ஆனா உன்முகம் எனக்கு தெரியலையே, உன்முகம் எனக்கு பதியிலேயே, என் முகமும் உனக்கு பதியிலேயே. பேராண்டி நிமிர்ந்து பார்த்தான். பாட்டியின் கண்களில் இருந்த ஏக்கம் அவனுக்கு புரிந்தது. போனை தூர வைத்துவிட்டு பாட்டியின் கைகளை பற்றி கொண்டான். மடியில் படுத்து கொண்டான். சொந்த கதை, நொந்த கதை, சோக கதை, சாதனை கதை, வேதனை கதை எல்லாம் கேட்டான். அந்த நிமிடங்களை எந்த கேமராவிலும் அவன் பதிவு செய்யவில்லை. முற்றிலும் அந்த பாட்டியிடமே சங்கமமானான். அந்த கணங்களில் அவனது முகம் பாட்டியின் இதயத்தில் பதிந்து விட்டது. பாட்டியின் முகமும் அவனது இதயத்தில் ஆழமாய் பதிந்து விட்டது. தரவுகளை, நினைவுகளை சேமிப்பதை விட தகுந்த தருணங்களை வாழ்வதே மேலானது. அந்த மிக்கேல்பாளையங்கிற கிராமத்துல அறிவு சுடர் என்கின்ற நூலகம் மிகவும் பிரபல்யம். அங்குள்ள கணினியில் AI தாத்தா என்ற ஒரு மென்பொருள் இருந்தது. மாணவர்கள் எதை கேட்டாலும் அடுத்த நொடியிலே பதில் சொல்லிவிடும் அந்த மென்பொருள் கணினி. ஒருமுறை சிறுவன் ஒருவன் அதனிடம் போனான். கேட்டான், தாத்தா, வெற்றி பெற குறுக்கு வழி ஏதாவது இருக்கிறதா? அந்த திரை சிறிது நேரம் மினுமினுத்தது. பிறகு பதிலை கொட்டி விட்டது. தரவுகள் உனக்கு தகவல்களை தரலாம், ஆனால் அனுபவம் மட்டுமே உனக்கு அறிவை தரும். நான் ஒரு நொடியில் 10,000 புத்தகங்களை படிப்பேன், ஆனால் என்னால் ஒரு பூவின் வாசனையை உணர முடியாது, நுகர முடியாது. ஒரு நண்பனின் அழுகையை துடைக்க கூட முடியாது. வெற்றி பெற குறுக்கு வழி என்னவென்று தேடுகிறாய், என்னிடம் கேட்கின்றாய். நீ தேடுவது எனது உள்ளடக்கத்தில் இல்லை. அந்த வெற்றி குறுக்கு வழியில் இல்லை, நேர்வழியில் மட்டுமே இருக்கிறது. நீ தேடும் அந்த வெற்றி உனது செயலில் தான் இருக்கிறது. போய் உன் தாத்தாவிடம் அதை கேள். அந்த சிறுவன் அன்று முதல் கூகுளிடம் கேட்பதை விட்டுவிட்டு தன் தாத்தாவிடம் போனான். கதைகள் கேட்பதையும் சுயமாக சிந்தித்து செயல்படும் யுக்திகளையும் கேட்டு உள்வாங்குவதை வழக்கமாகி கொண்டான். அன்று முதல் அந்த தாத்தாவே முகிலன் பெற்ற வெற்றிகளுக்கு அல்காரித தாத்தாவானார். அல்காரித ஞானமும் ஆனார். ஆம், செயற்கை நுண்ணறிவு என்பது மூளைக்கான உதவி மட்டுமே. அது ஒருபோதும் ஆன்ம ஞான உதவியை தந்து விடாது. AI அல்காரிதத்திற்கு தெரிந்ததெல்லாம் உன் ஹிஸ்டரி மட்டும்தான். ஆனால் உன் மிஸ்ட்ரி கடவுளுக்கு மட்டுமே தெரியும்.